பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனதுலேருந்து இந்த பக்கத்துல இருந்து ஒரு ஒரு சைடு தான் படுக்கணும். இன்னொரு சைடு திரும்பி படுக்கும்போது, எந்திரிச்சு உட்காந்து, அப்புறம் திரும்பணும் அப்படின்றது அப்படியாச்சும் சொல்லிட்டே இல்லையா? இருந்தாங்க. அப்புறம் டாக்டர் வந்து சொன்னாங்க, அது வந்து அவசியமே இல்ல. ஓ! அதே மாரி இந்த சைடு லெஃப்ட் சைடு தான் படுக்கணும், ரைட் சைடு தான் படுக்கணும் அப்படின்றதும் கிடையாது. ஆஸ் ஃபார் அஸ் உங்களுக்கு ரிவர்ஸ் வரல, நெஞ்செரிச்சல் வரலன்னா, எந்த சைடு வேணா படுத்துக்கோங்க. அதே மாரி திரும்பணும் ஒரு பக்கம் அப்படின்னா கூட, கம் டூ த சென்டர் பொசிஷன். ம். அப்படியே படுத்துட்டே கூட சென்டர் பொசிஷன் வந்து ரிலாக்ஸ் ஆயி திரும்பலாம். எந்திரிச்சு எந்திரிச்சு படுக்கணும்லாம் கரெக்ட். அவசியமே கிடையாது. ஸ்ட்ரெய்ட்டாவே வந்து நீங்க வந்து மேக்ஸிமம் ஒரு 15 மினிட்ஸ் டூ 1/2 அன் ஹவர் வரைக்கும் உங்களுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்க வரைக்கும் படுத்துட்டு, யூ கேன் கோ. எந்திரிச்சு உட்காந்துலாம் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா இது என்ன சொல்றாங்கன்னா, கொடி சுத்திரும் பாப்பாக்கு. அதனால வந்து அப்படி எந்திரிச்சு தான் பண்ணணும்னு. ஆக்சுவலி பேபியே அந்த வாட்டர்ல அந்த கொடியோட தான் இருக்கு. அது அது தானாவே எப்படி வேணா சுத்தம். சுத்த தான் போகுது. ஸோ, அதனால இது வந்து ஒரு விஷயமே கிடையாது. அன்னெசசரிலி ட்ராமடைஸ் ஆயிக்க வேணாம். இதுதான் ஒரு பெரிய ஆ. மித்து. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பிரெக்னன்ட்டா இருக்க விமன் வந்து அடிக்கடி நைட் வந்து அ லூ போயிட்டே இருப்பாங்க. ம். இதுல இது வேற எந்திரிச்சு உட்காந்து பண்ணிட்டே இருந்தேன்னா, எப்போ தூங்குவாங்க? ஸோ, இதுதான் ஒரு பெரிய மித்து. அது அவசியமே இல்ல. முக்கியமான விஷயம் நெறைய பேர் தூக்கம் இல்ல. அந்த பிரெக்னன்சி டைம்லயும் தூங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆமா. தூக்கம் இருக்காது. பேக் பெயின் இருக்கும். ஆமா. சில பேருக்கு பேக் பெயின் இருக்கும். ம். அடிக்கடி பாத்ரூம் போயிட்டு வர்றது இருக்கும். இது நடுவுல தூக்கம் வந்து தூங்குறதுன்றது கஷ்டமா இருக்கும். அதுல இப்டி எந்திரிச்சு உட்காந்து பண்ணிட்டே இருந்தாங்கன்னா, அது ரொம்ப ஒரு ஸ்லீப் இல்லாத ஒரு இஷ்யூ வந்துரும்ல. பிரெக்னன்ட் விமன் ஆசைப்பட்டது நிறைவேத்தி குடுக்கலன்னா, பாப்பாக்கு காதுல சீழ் வழியும் அப்டின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப வியர்டா அப்டியா? என்னடா சொல்றீங்க? ஆமா. அது அந்த மாரி ஒண்ணு கேள்விப்பட்டேன். அப்புறம் அயர்ன் டேப்லெட்ஸ் வந்து சாப்பிட்டேன்னா பாப்பா கருப்பா பொறந்துரும்.